அண்மைச் செய்தி. புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையத்தில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். புதுச்சேரியில் இரவு பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் தேங்கியது. இந்த நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. முழு விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் பாழடைந்த நிலையில் என்பதன் காரணமாக அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக 38 கோடி ரூபாய் செலவில் தற்போது அந்த பணிகள் விரிவாக்கம் பணிகளும் கட்டிடம் கட்டும் பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இதற்காக தற்காலிக பேருந்து நிலையமாக ஏஎப்டி கடலூர் சாலையில் உள்ள ஏஎப்டி மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டது. இது கடந்த ஜூன் மாதம் முதல் இந்த பணி இந்த பேருந்து நிலையமானது இயங்கி வருகிறது. சரியான முறையில் இந்த பேருந்து நிலையம் கட்டமைக்காததன் காரணமாக இங்கு தற்போது நேற்று பெய்த கனமழையின் காரணமாக சேரும் சகதியுமாக காணப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இருந்துதான் பல்வேறு மாநிலங்களுக்கு பொதுமக்கள் வெளியூர் பயணம் செல்வதற்கு ஏதுவாக உள்ளது. இந்த பேருந்து நிலையம் நேற்று பெய்த மழைநீர் சேரும் சகதியுமாக இருந்ததனால் பொதுமக்கள் அந்த சேரும் சகதியில் நடந்து செல்லும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் அந்த சேரும் சகதியை அகற்றும் பணியை ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஏற்றி வைக்க அப்புறப்படுத்தி வருகின்றனர். பொதுமக்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்குது என்றால், இங்கு தற்காலிக பேருந்து நிலையம் இருக்கும் வரை தார் சாலை அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அது சென்று வருவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கும் போக்குவரத்து அதிகாரிகளுக்கும் கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.